வணக்கம் உலக தமிழ் உறவுகளே. உலக நகர்வுகள் என்ற இந்த நிகழ்வினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் அருள். அருஷுடன் இணைந்து இந்த நிகழ்வை உங்களுக்கு படைத்துக் கொண்டிருக்கிறேன். அருஷ், இன்றைய இந்த நிகழ்வை ஆரம்பிப்பதற்கு முன்னதாகவே எவ்ரிபடி ஹேட்ஸ் யூ, எல்லோரும் உங்களை வெறுக்கிறார்கள், நான் உங்களை சொல்லவில்லை. இது டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி இன்று உலகம் முழுக்க உள்ள ஊடகங்களிலே முக்கிய செய்தியாக பரப்பப்பட்டு கொண்டிருக்கின்றது. நெத்தன்யாகுவுக்கு எதிராக அவர் பாவித்த சொற்பிரயோகம் இதுவாக இருக்கிறது. அவ்வாறு நெத்தன்யாவுக்கும் டொனால்ட் ட்ரம்புக்கும் இடையிலே ஒரு பெரிய சொற்போர் ஒன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதை பற்றி கொஞ்சம் விரிவாக கூற முடியுமா? அதாவது இதுவரை காலமும் அமெரிக்க அதிபர்களுக்கும் இஸ்ரேலிய பிரதமர்களுக்கும் இடையில் இடம்பெறாத ஒரு வார்த்தை பிரயோகங்கள் இந்த வாரம் ஆரம்பத்தில் நெத்தனியாவுக்கும் அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கும் இடையில் இடம்பெற்றதாக இப்போது பல ஊடகங்களும் இதனை வெளிக்கொண்டு வந்திருக்கின்றன. பல ஆய்வாளர்களும் இது தொடர்பாக கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். இதனை முதலில் அக்சியோஸ் என்ற ஊடகம் தான் அமெரிக்காவின் இந்த பேச்சுவார்த்தையின் போது, அதாவது இருவரும் தனிப்பட்ட முறையில் தான் தொலைபேசியில் உரையாடி இருந்தார்கள். ஆனால் அந்த தனிப்பட்ட உரையாடலை இரு அதிகாரிகள் வெளிக்கொண்டு வந்திருக்கிறார்கள். ஒரு அதிகாரியின் கருத்துப்படி டொனால்ட் ட்ரம்ப் நம்ம இஸ்ரேலிய அதிபர் பெஞ்சமின் நெத்தனியாகுவை, நீ ஒரு கிறுக்கன், நீ ஒரு பைத்தியகாரன், நான் மட்டும் இல்லை என்று சொன்னால் நீ சிறையில் இருந்திருப்பாய், நான் தான் உன்னை காப்பாற்றினேன், இப்போதும் எல்லோரும் உன்னை வெறுக்கிறார்கள், இதன் காரணமாக எல்லோரும் இஸ்ரேலை வெறுக்கிறார்கள் என்று கூறியதாக ஒரு அதிகாரி அக்சியோஸ் என்ற ஊடகத்திடம் தெரிவித்திருக்கின்றார். மத்திய அதிகாரி என்ன கூறியிருக்கிறார் என்று சொன்னால், இது இந்த சம்பவத்துக்கு பிறகு டொனால்ட் ட்ரம்ப் மிகவும் மிகவும் கோபமாக இருந்ததாகவும் கூறியிருக்கின்றார். அதே நேரம் மார்க் லெவின் என்றவர் இந்த ட்ரம்புக்கும் நெத்தனியாவுக்கும் நெருக்கமானவர். அவர் ஒன்றை கூறியிருக்கின்றார், இந்த தகவல் கசிவை அமெரிக்கா மறுப்பதற்கு பதிலாக அது எவ்வாறு வெளியில் சென்றது என்று தொடர்பாக FBI விசாரணையை ஆரம்பித்திருக்கிறது, இதனை மேலும் உறுதிப்படுத்தி இருப்பதாக கூறியிருக்கின்றார். அதாவது ஈரானிய ஆட்சியாளர்களுக்கு இந்த தகவல் மிகவும் மகிழ்ச்சியானதாக இருக்கும் என்று சொல்லியும், இந்த அமெரிக்கா இஸ்ரேலுக்கு இடையிலான இந்த வாக்குவாதம் அவர்களின் பலவீனத்தை வெளியில் காட்டியிருப்பதாகவும், குறிப்பாக இந்த அதாவது பேச்சுவார்த்தை ஒரு சமாதானம் காலம் போய்கொண்டிருக்கின்ற பொழுது இஸ்ரேல் லெபனான் மீது நடத்திய தாக்குதலின் விளைவாகத்தானே இந்த வாக்குவாதம் எழுந்தது. உண்மைதான். என்னென்று சொன்னால், இஸ்ரேல் ட்ரம்ப் ஈரான் மீதான ஈரானுடனான போர் நிறுத்தத்தை அறிவித்த பின்னரிலிருந்து ட்ரம்ப் இந்த நெத்தனியாகு தாக்குதலை தீவிரப்படுத்தியிருந்தார். தினமும் உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட இப்ப 3200 பேருக்கு மேல் அங்கு இறந்திருக்கிறார்கள், பல ஆயிரம் பேர் காயமடைந்திருக்கிறார்கள், ஒரு மில்லியனுக்கு மேற்பட்டவர்கள் இடம்பெயர்ந்திருக்கிறார்கள். ஆனால் நின்ற பாடு இல்லை. இது ஈரானுக்கு ஈரான் பொறுமையை சோதிப்பதாகத்தான் இருந்தது. அப்ப ஈரான் தாங்கள் இந்த பேச்சுவார்த்தையிலிருந்து வெளியேறுவதாக அறிவித்த பின்னர் தான் ட்ரம்ப் நெத்தனியாவு மீது இவ்வாறான கடும் வார்த்தை பிரயோகத்தை மேற்கொண்டிருக்கின்றார். அதாவது இந்த அழைப்பை பொறுத்தவரையில், இந்த தொலைபேசி அழைப்பை வெளியில் இது வெளிவந்தது ஒரு பரபரப்பாக இருந்ததாகவும், அதே நேரம் இன்னொன்றையும் கூறுகிறார்கள் என்று சொன்னால், அதாவது அமெரிக்காவின் முன்னாள் CIA அதிகாரியாக இருந்தவர் கேர்னல் லாரி ஜோன்சன் அவர் கூறியிருக்கின்றார் என்னென்று சொன்னால், இந்த பேச்சுவார்த்தையில் இருந்து மட்டும் ஈரான் விலக யோசிக்கவில்லை, ஐக்கிய நாடுகள் சபையுடன் மேற்கொள்ளப்பட்ட அணு ஆயுத உடன்பாட்டில் அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தத்தில் இருந்தும் ஈரான் வெளியேற முற்பட்டிருந்ததாக அமெரிக்காவின் புலனாய்வுத்துறைக்கு பாகிஸ்தான் வெளிவார அமைச்சகத்தின் ஊடாக தகவல் கசிந்ததாகவும், அது அமெரிக்காவின் வெளிவார செயலாளர் மார்கோ ரூபியோவுக்கு தெரிவிக்கப்பட்டதாகவும்,
அவ்வாறு ஈரான் வந்து அந்த அணு ஆயுத பரவல் தடை உடன்பாட்டிலிருந்து வெளியேறினால் ஈரான் வேறு நாடுகளிடமிருந்து அணு ஆயுதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த அந்த உடன்பாடுதான் அதனை தடுக்கின்றது. அதாவது வடகொரியாவை போல ஈரான் தங்களை தனியாக விடுங்கள் என்று கேட்கின்றது. அடுத்த நிமிடமே ஈரான் அணு ஆயுதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று உளவு தகவல்கள் கசிந்ததால் தான் ட்ரம்ப் இவ்வளவு தூரத்துக்கு நெத்தனியாவுடன் அதிக கோபப்பட்டதாக லாரி ஜான்சன் கூறியிருக்கின்றார். அது ஈரானின் நிலைப்பாட்டிலும் நியாயம் ஒன்று இருக்கின்றது. ஏனென்றால் இப்போதைக்கு ஈரான் உலகங்களிலிருந்து துண்டிக்கப்பட்டதாகவும் உலக வர்த்தகத்திலிருந்து துண்டிக்கப்பட்டதாகவும் தான் இருக்கின்றது. ஆகவே அவர்களுக்கு இனி இது தலைக்கு மேலே வெள்ளம் போனால் சாணென்ன முளம் என்ற நிலைமையில் வந்ததன் பின்னர் இப்பொழுது அவர்கள் தங்களை தற்பாதுகாத்துக் கொள்வதற்கான பாதுகாப்பு வழிமுறைகளைத்தானே தேடிக்கொள்வார்கள். உண்மைதான். என்று சொன்னால் ஈரானை பொறுத்தவரையில் அவர்களை பொறுத்தவரையில் இந்த போரில் அவர்கள் கடுமையான பொருளாதார அழுத்தமாக இருக்கலாம், இன்டர்நெட் தடையாக இருக்கலாம், எல்லாவற்றையும் அவர்கள் பொறுத்திருந்தாலும் இந்த போரில் அவர்கள் ஒரு வெற்றியை கண்டிருக்கிறார்கள். மற்றது அமெரிக்காவின் பலவீனத்தையும் கண்டிருக்கிறார்கள். எனவேதான் இப்ப லாரி ஜான்சன் கூறியது போல இந்த ஐஆர்ஜிசி வந்த மூத்த அதிகாரி கூறியிருந்தார், தாங்கள் வடக்கு இஸ்ரேலை தாக்கப் போவதாகவும் அங்கிருக்கிற இஸ்ரேலிய பொதுமக்கள் வெளியேற சொல்லி. அப்ப ட்ரம்புக்கு இன்னொரு அழுத்தமாக இருந்தது என்னென்று சொன்னால், ஈரான் சில சமயங்கள், அதாவது நெத்தனியாஹு பெய்ரூட் மீது தாக்குதலை நடத்தினால் ஈரான் வடக்கு இஸ்ரேலை தாக்கும் என்று. ஏனென்றால் முதல் பாகிஸ்தான் தடுத்தது போல இந்த முறை யாராலும் தடுக்க முடியாது என்ற நிலையில் தான் இப்போது ட்ரம்ப் வந்து இந்த அதாவது நெத்தனியாஹுவை அந்த 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 படை நடவடிக்கையில் நிறுத்தி வைக்கக்கூடிய அழுத்தத்தை மேற்கொண்டிருக்கின்றார். ஆனால் நேற்று இரவு லெபனான் மீது குண்டு தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கின்றன. பொதுமக்கள் இறந்திருக்கிறார்கள். இன்று நடைபெற்ற குண்டு தாக்குதலிலும் ஒரு காரில் பயணம் செய்த டென்டல் வைத்தியர் ஒருவரும் அவருடைய குடும்பத்தினரும் பலியாகியதாக கூறப்படுகிறது. ஆனாலும் மிகப்பெரிய தாக்குதலை இஸ்ரேல் நிறுத்தி இருக்கின்றது. இப்பொழுது ஈரான் வந்து ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் மூடுவதாகவும் அதற்கு மேலதிகமாக பாப் அல் மண்டேப் என்கின்ற இன்னும் ஒரு அதாவது கப்பல் பாதை ஒன்று, அதாவது நான் நினைக்கிறேன் அது சுவிஸ் கால்வாயுடன் தொடர்பு பட்ட ஐரோப்பாவுக்கான நுழைவாயிலையும் மூடப்போவதாக எச்சரித்துக் கொண்டிருக்கிறது. இவ்வாறு இந்த பாதை மூடப்பட்டால் அல்லது மூடுவதற்கான சந்தர்ப்பம் வந்தால் இப்போதுள்ள சூழ்நிலையை விட அது வேறு மேலும் எவ்வளவு தூரத்துக்கு இந்த நிலைமையை மோசமாக்கும்? அதாவது இந்த அறிவித்தலை ஈரான் நேற்று வந்து அதாவது திங்கட்கிழமை கூறியிருந்தது, தாங்கள் இந்த போர் நிறுத்தத்தில் இருந்து போர் பேச்சுவார்த்தையிலிருந்து வெளியேறுகிறோம் என்று. அதனுடன் ஒரு இணைந்த ஒரு அறிக்கையை வந்து இந்த டஸ்னிம் என்ற ஊடகம் வெளியிட்டிருந்தது. அது கூறியிருந்தது, ஈரான் ஹோர்முஸ் நீரிணையை மட்டும் மூடாது, இந்த நீங்கள் கூறியது போல செங்கடலில் இருக்கின்ற பாப் அல் மண்டேப் பகுதியையும் மூடும் என்று சொல்லி. அது சுவேஸ் கால்வாயுடன் இணைகின்ற பகுதி. அது இப்ப சவுதி அரேபியா வந்து இப்போது ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டாலும் பைப்லைன் வழியாக எண்ணெயை கொண்டு வந்து அந்த கடற்பகுதியின் ஊடாகத்தான் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதுவும் மூடப்படுமாக இருந்தால் ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி ஏற்படும் உலகத்தின் பொருளாதாரத்தில். அதாவது எரிபொருள் விநியோகம் மேலும் கடும் நெருக்கடியை சந்திக்க வேண்டி வரும். அது வந்து அதை மூடுவதற்கு ஈரானுக்கு இரண்டு வழிகள் இருக்கிறது. ஒன்று ஈரான் ஏவுகணை தூர வீச்சுக்கள் அது இருக்கின்றது. இரண்டாவது ஹூதிஸ் அமைப்பினர் இருக்கிறார்கள் ஏமனில். அவர்கள் ஏற்கனவே இந்த செங்கடலில் அவர்கள் தாக்குதல்களை பல தடவைகள் நடத்தி இருக்கிறார்கள். அப்ப அவர்களை கொண்டு அதை மூடுவது இலகுவானது. என்னென்று சொன்னால் இப்ப நீங்க பார்க்கலாம், ஹிஸ்புல்லாக்கள் கூட ஈரான் போரைத்தான் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே போல ஹூதிஸினரும் வந்து ஈரான் ஒரு ப்ராக்சிஸ் என்று சொல்ற ஈரான் ஒரு துணை ராணுவ குழுவாகத்தான் அவர்களும் இருக்கிறார்கள். அவர்களால் இலகுவாக மூட முடியும். அப்ப இது எல்லாவற்றையும் தான் ட்ரம்ப் கருத்தில் கொண்டிருக்கிறார், அல்லது ட்ரம்புக்கு நெருக்கமானவர்கள் எல்லாவற்றையும் தான் கூறியிருக்கிறார்கள். இப்ப இன்னொரு விடயம் என்னன்னு சொன்னால், இந்த ஹோர்முஸ் நீரிணையில் வந்து இப்போது கட்டார் வந்து தனது செயற்பாடுகளை நிறுத்தி, அதாவது இந்த
இந்த கப்பல்களின் ஜிபிஎஸ் அல்லது இந்த டிரான்ஸ்பைடர்களை நிப்பாட்டி விட்டு இரகசியமாக புதிய ஆட்களை இந்த கப்பல்களுக்கு பணிக்கு அமர்த்தி கிட்டத்தட்ட 2 மடங்கு சம்பளத்தை கொடுத்து ஆட்களை பணிக்கு அமர்த்தி இரவோடு இரவாக இதுவரையில் இந்த மே மாதம் மட்டும் 4 கப்பல்களை எல்என்ஜி கப்பல்களை நகர்த்தி இருப்பதாகவும் 4 கப்பல்கள் மூலம் இந்தியா மற்றது பங்களாதேஷ் போன்ற நாடுகளுக்கு இந்த திரவ இயற்கை எரிவாயுவை வந்து விநியோகம் செய்திருப்பதாகவும் ப்ளூம்பர்க் தெரிவித்திருக்கின்றது. ஆனால் வளமையாக உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட 140 கப்பல் ஒரு நாளைக்கு அதனால் செல்வதுண்டு. இது மிகவும் குறைந்த அளவு என்றாலும் அந்த உலகத்தின் எரிபொருள் தேவையை ஓரளவாவது பூர்த்தி செய்வதற்கும் ஒரு உயிர்ப்புடன் வைத்திருப்பதற்கும் இது உதவுவதாக அந்த ப்ளூம்பர்க் தெரிவித்திருக்கின்றது. அதே நேரம் ஈரான் அச்சுறுத்தல் நெருக்கடியின் புள்ளியாக ஹோர்முஸ் நீரிணை மட்டுமல்லாது செங்கடலுக்கும் இந்திய பெருங்கடலுக்கும் இடையிலான நுழைவாயிலான நீங்கள் கூறியது போல இந்த பப் அல் மண்டேப் வழியான போக்குவரத்துக்கும் அழுத்தம் கொடுக்க முடியும் என்று சொல்லி இந்த கடல்சார் ஆய்வாளரான சல் மெக்கனசியோ தெரிவித்திருக்கிறார். ஆக இவ்வாறு இந்த கடல்வழி பாதைகள் இரண்டும் மூடப்படுமாக இருந்தால் நீங்கள் கூறுவது போல ஒரு எரிபொருள் நெருக்கடி மாத்திரமல்ல, பொருளாதார நெருக்கடி கூட ஒரு பெரிய நெருக்கடி ஒன்றை உலகம் முழுவதும் எதிர்நோக்குவதற்கு சந்தர்ப்பம் இருக்கிறது அல்லவா? அதுதான் கூறுகிறார்கள் என்று சொன்னால் இந்த 2 வழிகளும் தடைப்பட்டால் ஒரு நாளைக்கு மில்லியன் கணக்கான பீப்பா எண்ணெய்கள் ஆப்பிரிக்காவை சுற்றி மிக நீண்ட பாதைகளால் கொண்டு வர வேண்டிய நிலை ஏற்படும் என்று சொல்லியும் இது உலகளாவிய கப்பல் பயணங்களில் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்தை கடக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்று சொல்லியும் ஆனால் அவற்றையும் கொண்டு வருவதற்கு எரிபொருட்களை ஏற்றுவதற்கு மத்திய கிழக்கு நாடுகளுக்கு தான் செல்ல வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். அதேதான் அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்று சொன்னால் இனி வரும் போரில் வந்து ஒரு சேதத்தை ஏற்படுத்துவதற்கு ஈரான் இன்னொரு ஏவுகணையை ஏவ வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லியும் அது ஈரான் ஏற்கனவே இந்த பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை இந்த எரிபொருள் சந்தையில் உலகளாவிய ரீதியில் ஏற்படுத்தி இருப்பதாகவும் வழக்கறிஞரும் புவிசார் அரசியல் ஆய்வாளருமான டிமிட்ரி லஸ்கரிஸ் தெரிவித்திருக்கின்றார். அதாவது இந்த எரிபொருள் கப்பல் போக்குவரத்தின் வழித்தடங்களில் பரவி இருக்கின்ற இந்த அச்சுறுத்தல் வந்து நாம் ஒரு சூடான போரை மீண்டும் தொடங்கவிருக்கலாம் என்ற ஈரானின் இறுதி எச்சரிக்கையை மேலும் தூண்டும் என்று சொல்லியும் பொருளாதார போர் ஏற்கனவே தொடங்கிவிட்டது என்று சொல்லியும் அடுத்து என்ன நடக்கும் என்பது போர்க்களத்தில் தீர்மானிக்கப்படும் என்று சொல்லியும் அவர் கூறியிருக்கிறார். நான் இன்னொரு செய்தியில் படித்தேன், பாகிஸ்தானினுடைய மத்தியஸ்தத்திலும் நம்பிக்கையை ஈரான் இழந்து வருவதாகவும், குறிப்பாக பாகிஸ்தான் வந்து அமெரிக்காவுடைய நட்பு நாடு, அதைவிட சவுதி அரேபியாவுடன் இராணுவ ஒப்பந்தம் செய்திருக்கிறது. ஏதாவது இராணுவ ரீதியான தேவை வந்தால் உடனடியாக பாகிஸ்தான் எந்த நிபந்தனையின்றி வந்து உதவும் என்று. பாகிஸ்தான் அதாவது சவுதி அரேபியா ஈரானுக்கு எதிரான நாடு. ஆகவே ஒரு எதிரும் புதிருமான நாடு மத்தியஸ்தம் வகிப்பதில் ஈரான் எதற்காக உடன்பட்டது? இப்ப சொல்லியிருப்பது போல அந்த பாகிஸ்தானினுடைய மத்தியஸ்தத்தை ஈரான் விரும்பாதது போற சூழ்நிலை உருவாகி இருக்கிறதா இப்பொழுது? பாகிஸ்தான் வந்து எல்லா நாடுகளுடனும் ஒரு நட்பாகத்தான் இருக்கின்றது. ஈரானுடனும் பாகிஸ்தான் வந்து இப்ப உங்களுக்கு தெரியும் அந்த கடந்த 2025ஆம் ஆண்டு ஜூனில் இடம்பெற்ற சண்டையின் போது ஈரான் வந்து அதாவது இந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி நடந்த சமரை விட அந்த சமர் மிகவும் மோசமாக ஈரானை பாதித்திருந்தது. ஈரான் உள்ளக கட்டுமானங்கள் அது உள்ளுக்குள் இருந்துதான் தாக்கினார்கள். ஈரான் வான் எதிர்ப்பு பாதுகாப்பு படையணியின் ரடார்கள் எல்லாம் அளிக்கப்பட்டிருந்த நிலையில் உடனடியாக பாகிஸ்தான் தான் இந்த உதவியை உடனடியாக வழங்கியிருந்தது. பாகிஸ்தான் தற்போது சவுதி அரேபியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான இந்த பாதுகாப்பு உடன்பாட்டின் நிமித்தம் வந்து இப்போது வளைகுடா நாடுகள் அமெரிக்காவின் பாதுகாப்பில் நம்பிக்கை இழந்திருக்கின்ற நிலையில் பாகிஸ்தான் இந்த உதவிகளை வழங்கியிருக்கின்றது. பாகிஸ்தான் ஆனால் யுஏஇ வந்து இந்தியாவை அதிகம் நம்புகின்றது. பாகிஸ்தான் வந்து சவுதி அரேபியா வந்து பாகிஸ்தானுடனான உறவுகளை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறது.
பாகிஸ்தானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான உறவுகளும் அதிகம். அந்த உங்களுக்கு தெரியும், இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் இடம்பெற்ற போருக்கு பின்னர் வந்து ஃபீல்ட் மார்ஷல் அசீம் முனீரை வந்து அமெரிக்க அதிபர் வெள்ளை மாளிகைக்கு கூப்பிட்டிருந்தார். அதற்கு பிறகான அந்த நெருக்கம் அதிகரித்திருக்கின்றது. ஆனாலும் நீங்கள் கூறுவது போல இப்ப யாரும் எந்த நிலையிலும் எங்கும் மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை என்றால் உலகம் அப்படித்தான் இருக்கின்றது. அதாவது எதிரிகளும் நண்பர்களும் இப்ப ஐரோப்பாவும் அமெரிக்காவுக்கும் இடையில் இருக்கின்ற உரசல்கள், ரஷ்யாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இருக்கின்ற உரசல்கள் என்ற ஒரு நிலை. ஈரானை பொறுத்தவரையில் அதாவது போர் நிறுத்தம் என்று சொல்லிவிட்டு ஈரான் மீதான கடல் முற்றுகையை கொண்டு வந்தது, தொடர்ச்சியாக தாக்குவது, லெபனானை தாக்குவது. அதுதான் அபாஸ் அரக்சியும் ஒன்றை கூறியிருந்தார் என்று சொன்னால், போர் நிறுத்தம் என்று கூறிவிட்டு ஒரு முனையில் போரை செய்வது வந்து முழுமையான போர் நிறுத்தத்தையும் மீறுவதாகத்தான் தாங்கள் கருதப்படும் என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் இதை பாதுகாக்க வேண்டியது மத்தியஸ்த நாடாக வந்தவர்கள் தான் இதை கவனித்திருக்க வேண்டும். அதில் பாகிஸ்தான் தவறிவிட்டதாக ஈரான் கருதலாம். நீண்ட காலமாகவே இரு நாடுகளும் எல்லைகளை பகிர்ந்து கொள்வதால் எல்லையினூடாக தனியார்கள் நாங்கள் முன்பு மண்ணெண்ணெய் பிரச்சனையான காலங்களிலே பூநகரியூடாகவும் கடல் வழியூடாகவும் தனிப்பட்ட நபர்கள் மண்ணெண்ணெயை கொண்டு வந்து விற்றது போல தனிப்பட்ட நபர்கள் வாகனங்களிலே இந்த எண்ணெய்களை கடத்தி கொண்டு அங்காலே பாகிஸ்தானை கொண்டு செல்வதும் பாகிஸ்தானில் இருந்து பொருட்களை கொண்டு வருவதும் நீண்ட காலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனால் பாகிஸ்தானுக்கு எரிபொருள் பிரச்சனையின் ஒரு பகுதி தீர்வுகிறது என்று கூட சில ஆய்வாளர்கள் கூறியிருந்தார்கள். உண்மைதான். நீங்கள் அந்த வீடியோக்களை பார்த்தால் தெரியும். பெருமளவானவர்கள் சிறிய சிறிய கேன்களுடன் சைக்கிள்களிலும் வண்டில்களிலும் சிறிய வாகனங்களிலும் காத்திருக்கின்றார்கள். எப்போது எல்லை திறக்கும் என்று சொல்லி அங்கு வந்து எண்ணெயை வாங்கி கொண்டு செல்வதற்கு காத்திருக்கிறார்கள். அதன் ஊடாக பாகிஸ்தானுக்குள் ஒரு வர்த்தகம் இடம்பெறுகின்றது. பாகிஸ்தான் ஊடாக சீனாவுக்கான எரிபொருள் விநியோகத்தையும் வந்து ஈரான் செய்து கொண்டிருக்கின்றது. தொடர் ரயில்கள் ஊடாக செய்து கொண்டிருக்கிறது. அதே சமயம் இந்த எக்ஸான் மொபில் என்ற நிறுவனம், அமெரிக்கா என்ற நிறுவனம் கூறியிருக்கின்றது, எண்ணெய் விலை வந்து $1 ஒரு பேரல் வந்து $160 எட்டக்கூடும் என்று சொல்லியும், திடீரென்று கையிருப்பு குறைந்து எல்லா நாடுகளும் இந்த எண்ணெய் விலையை இப்ப நீங்க பார்க்கலாம், சண்டை தொடங்கிய பிறகு எண்ணெய் விலை பெருசாக இப்ப 110க்கும் மேல போகவில்லை. ஏனென்று சொன்னால் அவர்கள் கையிருப்பில் இருக்கின்ற எண்ணெய்களை எடுத்து பாவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஜப்பானாக இருக்கலாம், ஐரோப்பிய ஒன்றியமாக இருக்கலாம், அமெரிக்காவா, அவை கையிருப்பு சடுதியாக குறைந்து கொண்டு வருவதாக இந்த எக்ஸன் மொபில் என்ற நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது. ஒரு பேரல் எண்ணெய் $160 உயரக்கூடும் என்றும், மற்றும் அந்த நிறுவனத்தின் மூத்த துணைத் தலைவர் ஒன்றை கூறியிருக்கிறார் என்னென்று சொன்னால், நாம் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு கையிருப்பு வந்து மிக அதிக அளவில் குறைந்து கொண்டிருக்கின்ற நிலையை நெருங்கி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லியும், கிட்டத்தட்ட இந்த 42 வருடங்களில் அமெரிக்கா இவ்வாறான ஒரு கையிருப்பு குறைவை சந்தித்தது இல்லை என்றும் அவர் கூறியிருக்கிறார். அதே சமயம் சீனா வந்து மீண்டும் திரவ எரிவாயுவை வாங்குவது தொடர்பாக இப்ப ரஷ்யாவுடனுமோ அல்லது ஈரானுடனுமோ சீனா வந்து தொடர்ச்சியாக பேச்சுக்களை நடத்தி கொண்டிருக்கின்றது. ஆனால் ரஷ்ய அதிபருடன் இந்த சைபீரியா தொடர்பான அந்த குழாய் விநியோகத்தில் சீனா இடாது விட்டாலும், சீனாவை பொறுத்தவரையில் இப்போது இந்த எண்ணெய் வாங்குபவர்கள் தான் மிகவும் ஒரு பேரம் பேசும் நிலையில் இருக்கின்றார்கள் என்பதால் சீனா அமெரிக்காவோ ரஷ்யாவையோ ஈரானையோ விட்டு பிடிப்பதாகத்தான் கூறுகிறார். இன்னொரு வகையில் கூற போனால் சைனா இஸ் கேபிட்டலைசிங் என்று சொல்லி ஒரு செய்தி வாசித்தேன். அதாவது இந்த எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்பட்ட சூழ்நிலையை பயன்படுத்தி தங்கள் நாட்டு மின்சார எலக்ட்ரிக் கார்களை நிறைய விற்று கொண்டிருக்கிறார்கள். நேற்று கூட ஆஸ்திரேலியாவுக்கு 5000 கார்கள் பிஒய்டி என்ற நிறுவனம் மட்டும் 8 பெரிய கப்பல்கள் வைத்திருக்கிறார்கள் உலக அளவில் தங்கள் கார்களை விநியோகிப்பதற்கு. நேற்று மட்டும் ஆஸ்திரேலியாவுக்கு 5000 கார்கள் ஒரு கப்பலில் வந்து இறங்கி இருக்கிறது. அதாவது இந்த எரிபொருள் பிரச்சனையின் காரணமாக எலக்ட்ரிக் கார்களுக்கான கேள்வி, அதாவது டிமாண்ட் அதிகரித்திருக்கிறது. அதை சைனாவும் நன்கு பயன்படுத்தி கொண்டிருப்பதாக உணர முடிகிறது. ஏனென்றால் இந்த நேரத்திலே எல்லோரும் அதாவது உலக அளவிலே கிரீன் எனர்ஜி, அதாவது இந்த பெட்ரோலியத்திலிருந்து விலகி முழுக்க எலக்ட்ரிக்காக, அது சோலாராக இருக்கலாம், எலக்ட்ரிக்காக இருக்கலாம், பேட்டரியாக இருக்கலாம், மாறிக்கொண்டிருக்கிற சூழ்நிலையை நன்றாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பதும் தெரிகிறது.
இது அவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமைந்து விட்டது போலும் இருக்கிறது. உண்மைதான். என்று சொன்னால் இப்போ எல்லா நாடுகள் இப்ப இந்தியாவை கூட கூறி இருக்கின்றது எலக்ட்ரிக் வெஹிக்கிள்களுக்கு மாறும், கார்களுக்கு மாறுங்கள். ஐரோப்பிய ஒன்றியம் அவ்வாறு தான் கூறி இருக்கின்றது. ஆனால் அவர்களின் இந்த மக்களின் தேவைக்கு ஏற்ற அளவுக்கு உற்பத்தி இருக்கிறதா என்றால் குறைவாக இருக்கின்றது. அதை சீனாவால் தான் நிரப்ப முடியும். ஏனென்றால் ஒன்று டெஸ்லாவுடன் ஒப்பிடும் போது அல்லது ஏனைய ஐரோப்பிய ஒன்றியத்தின் எலக்ட்ரிக் கார்களுடன் ஒப்பிடும் போது சீனாவின் மலிவானதும் தரமானதுமாக இருக்கின்றது. இலங்கையில் கூட சீனா தான் அந்த இடத்தை பிடித்திருக்கின்றது. எனவேதான் அண்மையில் இந்தியாவில் டெஸ்லா வந்து ஒரு $500 மில்லியன் பெறுமதியான ஒரு மிகப்பெரிய ஒரு பிளான்ட் ஒன்றை போட இருந்தார்கள். பிறகு அதை நிறுத்தி விட்டார்கள் என்று சொன்னால் சீனாவுடன் போட்டி போட முடியாது இந்தியாவில் அந்த பிளான்டை போட்டு என்று அவர்களுக்கே தெரிந்துவிட்டது. ஏன்னா இலங்கை மீறாக எல்லா மார்க்கெட்டையும் சீனா பிடித்து விட்டது. நீங்கள் சொல்வது போல ஆஸ்திரேலியாவிலும் அதே நிலைமைதான். ஏன்னா இது அவர்களுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் என்று சொன்னால் பெட்ரோல் டீசல் விலை அதிகமாக இருக்கும் போது எல்லோரும் எலக்ட்ரிக் காரத்தை நாடுவார்கள். இது அவர்களுக்கு சந்தை வாய்ப்பை மிக அதிகப்படுத்தும். அந்த சந்தை வாய்ப்பை அவர்கள் கச்சிதமாக பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்றுதான் கூற முடியும். அதே சமயம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் களமுனையை பொறுத்தவரையில் இந்த ஈராக்கின் ஏர்பில் பகுதியில் வந்து ஒரு கூட்டு ராணுவ கூட்டு விமான தளத்தில் வந்து நடந்த பயிற்சியின் போது அமெரிக்க மற்றும் பிரித்தானிய ராணுவ வீரர்கள் 2 பேர் கொல்லப்பட்டதாக அமெரிக்கா தெரிவித்திருக்கின்றது. அதாவது மே 31 இந்த சம்பவம் இடம்பெற்றதாக. ஆனால் அதே மே 31 அங்கு ஈராக்கில் இருக்கின்ற குர்திஷ் அமைப்பினரின் தலைமையகத்தின் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதலை நடத்தியதாகவும் கூறப்படுகிறது. அப்ப இந்த படையினருக்கு இப்ப அமெரிக்கா வந்து ஈரானில் ஒரு தரை தாக்குதலை நடத்துவதற்கு இந்த கேர்டிஸ் படையினரைத்தான் தயார்படுத்தி வருகிறது. அப்ப அவர்களுக்கு பயிற்சி அளித்திருக்கின்ற சமயம்தான் இந்த ஏவுகணை தாக்குதலில் அவர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று இப்போது தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. அதே சமயம் ஈரான் தாக்குதலில் 20 அமெரிக்க தளங்கள் சேதமடைந்ததாக பிபிசி பிரித்தானியாவின் பிபிசி செய்தி நிறுவனம் இப்ப உறுதிப்படுத்தி இருக்கிறது. அதுல தலா $1 பில்லியன் பெறுமதியான 3 தாட் பேட்டரிகளும் அடங்கும் என்று கூறியிருக்கிறார்கள். 42 விமானங்கள் என்று கூறியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட $29 பில்லியன் இந்த போரில் செலவாகி இருப்பதாகவும் கூறியிருக்கிறார்கள். அதே சமயம் ஈரான் போர் தொடர்கின்ற இதே சமயம் வந்து ட்ரோன்களின் இழப்புகள் பென்டகன் அமெரிக்காவின் பாதுகாப்பு தலைமையகத்தை வந்து அதிக கவலையடைய வைத்திருப்பதாக கூறியிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் இந்த ட்ரோன்கள் வந்து கிட்டத்தட்ட 2026 மட்டும் இந்த ரிப்பர் ரக ட்ரோன்கள் MQ-9 என்ற ட்ரோன்கள் 1 பில்லியன் பெறுமதியான ட்ரோன்களை அமெரிக்கா இழந்து விட்டதாகவும், அதாவது 30 ட்ரோன்களை அமெரிக்கா இழந்திருக்கிறது என்று சொல்லியும், அமெரிக்காவின் கையிருப்பில் வந்து இந்த ட்ரோன்களின் அளவு வந்து 20% இழந்திருக்கிறதாகவும், அவற்றில் சிலவற்றை ஈரான் கைப்பற்றி அதனை ரிவர்ஸ் என்ஜினியரிங் முறையிலே தாங்களும் தயாரிப்பதற்கு முயற்சிப்பதான தகவல்களும் வந்ததுன்னு அல்லவா? உண்மைதான். என்னன்னு சொன்னால் இப்ப நீங்கள் கடந்த வாரம் கூட விழுந்த ட்ரோன்களை அவர்கள் படகில் ஏற்றி செல்வதை கூட வீடியோக்களில் போட்டிருந்தார்கள். அவர்கள் எல்லாவற்றையும் ரிவர்ஸ் என்ஜினியரிங் செய்துதான் கூடுதலாக ஏவுகணைகளாக இருக்கலாம், ட்ரோன்களாக இருக்கலாம், சிலவற்றை இறக்கியும் இருந்தார்கள். சுடாமல் ஜாமிங் மூலம் அதை தரை இறக்கியும் இருந்தார்கள். அப்ப என்னென்று சொன்னால் ஈரானை பொறுத்தவரையில் ஹேக்கிங் இப்போது இந்த ஏனைய நாடுகளினுக்குள் இணையதளங்களுக்கு ஊடுருவதில் அதிக தரம் வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள். நேற்றும் கூட அமெரிக்காவின் விண்வெளி படையினரின் தலைமையகத்தின் இணையதளத்தை முடக்கி இருந்தார்கள். முடக்கி தங்கள் வீடியோக்களை அதில் பதிவிட்டிருந்தார்கள். அதே போலதான் இப்ப இவர்கள் கூறுகிறார்கள் என்று சொன்னால் அமெரிக்காவிடம் இருக்கின்ற இந்த MQ-9 ரக ட்ரோன்கள் கிட்டத்தட்ட ஒரு ட்ரோன் வந்து $35 மில்லியன் பெறுமதியானது. அந்த ட்ரோன்களின் செயற்பாட்டு ட்ரோன்களை எடுத்துக்கொண்டால் 30% அமெரிக்கா இழந்திருப்பதாகவும், அதே சமயம் MQ-4 என்ற அது மிகவும் நவீன ட்ரோன்கள் கிட்டத்தட்ட $200 மில்லியன் பெறுமதியானது. அதில் 2 அமெரிக்கா இழந்திருப்பதாகவும் கூறியிருக்கிறார்கள். சரி, என்று இந்த நிகழ்வை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு முன்னர்
அதாவது பேச்சுவார்த்தையிலிருந்து ஈரான் ஒதுங்கி இருப்பதாக அறிவித்திருந்தாலும் யுத்த நிறுத்தத்திலிருந்து மீறுவதாக இன்னமும் அறிவிக்கவில்லை, அப்படித்தானே? உண்மைதான். யுத்த நிறுத்தத்தை இப்ப போரை ஆரம்பிப்பதாக ஈரான் அறிவிக்கவில்லை. ஆனால் இஸ்ரேல் தாக்குதலை நடத்தினால் தாங்கள் வடக்கு இஸ்ரேல் மீது தாக்குதலை நடத்துவோம் என்றும் அதற்காகத்தான் வடக்கு இஸ்ரேலில் இருப்பவர்களை வெளியேறுமாறும் ஈரான் தெரிவித்திருக்கின்றது. ஆனால் ஈரானை ஆரம்பித்தால் அந்த போர் அதாவது குறிப்பாக இஸ்ரேல் மட்டுமல்ல, அருகில் இருக்கக்கூடிய யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் போன்ற நாடுகள் மீதும் முன்னேது போல பாய்வதற்கான சந்தர்ப்பம் இருக்கிறது அல்லவா? உண்மைதான். என்னென்று சொன்னால் கடந்த வாரம் கூட அமெரிக்கா ஈரானை தாக்கியதற்கு ஈரான் குவைத்தில் இருக்கின்ற அமெரிக்க தளத்தை தாக்கியிருந்தது. யுஏஇல இருந்த துறைமுகத்தை தாக்கியிருந்தது. அரேபியன் வளைகுடாவில் என்ற கப்பலை தாக்கியிருந்தது. அப்ப ஈரான் இப்போது தொடர்ச்சியாக உடனுக்குடன் பதிலடிகளை கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது. எனவேதான் அமெரிக்காவால் தாக்க முடியாத ஒரு நிலை இருக்கிறது. நீங்கள் கூறியது போலதான் போரை யார் மீறுவதென்றதுதான் இப்போது பிரச்சனை, யார் ஆரம்பிப்பதென்றது. இருதரப்பும் ஆயத்தமாக இருக்கிறது. ஆனால் ஈரான் ஒரு போரை இப்போது விரும்புகின்றது. அதுக்கு தயாராகவும் நீண்டகால தயார்படுத்தலும் அது இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு தகவல், ஒரு சுவாரஸ்யமான தகவல் ஒன்றை சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை முடிக்கலாம் என்று இருக்கிறேன். நான் கேள்விப்பட்ட வாசித்த செய்தி ஒன்று, இலங்கையில யுத்தம் முடிவடைந்ததன் பின்னர் ஈரானிய இராணுவ உயர்மட்ட குழு ஒன்று இலங்கைக்கு சென்று விடுதலை புலிகளால் பாவிக்கப்பட்ட கடல் சார்ந்த வேக படகுகள், தாக்குதல் படகுகள் சம்பந்தமானவற்றை ஆராய்ந்து அவற்றிலிருந்து நகல் எடுத்து அல்லது முயற்சித்திருக்கிறார்கள் அல்லது அந்த ஆராய்ந்து வந்திருக்கிறார்கள் என்றும், இப்பொழுது ஹோர்முஸ் நீரிணையிலே நடக்கின்ற தாக்குதல்களை பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு பழைய ஞாபகங்கள் வருகின்றது. அவர்களுடைய தாக்குதல் போலவே படகுகள், சிறிய சிறிய படகுகளில் சென்று தாக்குகின்ற முறைமை ஒன்று தொடர்வதை நாங்கள் காண முடிகின்றது அல்லவா? அதேதான், நான் இதை முதலும் ஒரு காணொலியில் கூறியிருந்தேன். அவர்கள் விடுதலை புலிகள் என்ற தாக்குதல் படகுகளை ஆய்வு செய்திருந்தார்கள். அதே போலதான் வடிவமைத்திருக்கிறார்கள். 50 கலிபர், மற்றது 23 mm, மற்றது 20 mm கடன் கொண்ட சிறிய சிறிய படகுகளாகத்தான் அவர்கள் வடிவமைத்திருக்கிறார்கள். அதனை இவர்கள் மொஸ்கிட்டோ ஃபிளீட் என்று கூறுகிறார்கள் மேற்குலக நாடுகள். அந்த படகுகளைத்தான் இப்ப நேற்று கூட ஒரு கப்பலை தாக்கிய பிற்பாடு அந்த சேட்டலைட் படத்தில் பார்த்தால் 5 சிறிய படகுகள் அங்கிருந்து செல்வதை காணக்கூடியதாக இருந்தது. இரண்டால் எங்கள் கடல் பகுதியும் ஹார்முஸ் நீரிணையும் அந்த ஷலோ வாட்டர் என்று சொல்வது ஆழம் குறைந்தது, அதற்கு ஏற்றதாக எவ்வாறு விடுதலை புலிகள் அந்த இஸ்ரேலிய டோரா படகுகளை முறியடித்தார்கள் என்பதற்காகத்தான் ஈரான் அவ்வளவு அக்கறை செலுத்தியிருந்தது. இன்றைய இந்த நிகழ்வை நாங்கள் இதுடன் முடிவு செய்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். இறுதியாக ஏதாவது முடிப்பதற்கு முன்பு கூறுவதற்கு இருக்கின்றதா ரோஸ்? தாக்குதல்கள் அதாவது லெபனானில் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆனால் மிகப்பெரிய ஒரு போரை ஆரம்பிப்பதற்கு அமெரிக்கா இப்போது விரும்பவில்லை என்பதை இந்த ட்ரம்பின் தற்போதைய நடவடிக்கைகள் காட்டுகின்றன. அது இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தையும் கேட்டு விரும்புகிறேன். அந்த அதிசய மலை என்று சொல்கிறார்கள், லெபனானில் இருக்கக்கூடிய உயர்ந்த மலை ஒன்றை இப்பொழுது இஸ்ரேல் கைப்பற்றி இருக்கிறது. அது இஸ்ரேலுக்கு சாதகமான சூழ்நிலை ஒன்றை உருவாக்கி இருக்கிறது என்று கூறுகிறார்கள். உண்மைதான். கிட்டத்தட்ட அந்த 2000 ஆண்டுக்கு வெளியேறியதுக்கு பிறகு அவர்கள் அந்த இடத்தை திருப்பி கைப்பற்றி இருக்கிறார்கள். ஆனால் ஈரான் இப்போது கூறியிருக்கின்றது முற்றாக அங்கிருந்து வெளியேற வேண்டும் என்பதை கூறியிருக்கிறது. நல்லது. இத்துடன் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வருகிறோம். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை இப்பொழுது நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள், நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.